శ్రీనివాస శ్రీ వెంకటేశ. அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது திருப்பதி கோவில் தல வரலாறு சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பாரம்பரிய பெருமாள் மலை எவ்வாறு தோன்றியது என்பதை பற்றியும் அந்த கடவுளின் உறைவிடமாக எவ்வாறு மாறியது என்பதை பற்றியும் புராணங்கள் அழகாக தெரிவிக்கின்றன. பெரும்பாலான புராண கதைகளைப் போலவே இவ்வுலக அழிவு, தெய்வீக உறவு, வாழ்வின் துவக்கம் போன்ற கணங்களையும் ஒரு புராணத்திற்குரிய 5 பண்பு நலனுக்குரிய பஞ்ச லட்சணங்கள் சிலவற்றையும் கையாளுகின்றனர். பூமியின் அழிவு பற்றி புராணங்கள் கண்டிப்பாக பேசுகின்றன. மேலும் சூரியன் பூமியை சுட்டெரித்து எல்லாவற்றையும் சாம்பலாக்கியது பற்றியும், அந்த வெப்பத்திலிருந்து உருவான மேகம் கடும் மழையாக மாறி பூமியை தண்ணீர் மூழ்கடித்தது பற்றியும் முக்கியமாக எடுத்துரைக்கும். பல்வேறு அவதாரங்களை எடுத்ததன் மூலம் பூமியும் அதன் மக்களையும் எப்போதும் பாதுகாத்து வந்த பரம்பொருள் விஷ்ணு பகவான் அவர்கள் மீண்டும் பூமிக்கு வந்தார். அப்போது அவர் காட்டு பன்றி கடவுளாக, அதாவது வராக பெருமாளின் அவதாரத்தை எடுத்தார். தொலைந்து போன பூமி அவர் தேடினார். அது ஓர் அரக்கன் ஆண்டு வந்த ஓர் இருண்ட பாதாள லோகத்தில் ஆழத்தில் இருந்ததை அவர் கண்டுபிடித்தார். 1000 ஆண்டுகள் நீடித்த ஒரு மிகப்பெரிய போரில் வராக பெருமாள் அந்த அரக்கனை தோற்கடித்து தண்ணீரின் ஆழத்திலிருந்து பூமியை பெயர்த்தெடுத்து கொண்டு வெளியே கொண்டு வந்து தன் தங்கலத்தின் மீது சமநிலையுடன் நிற்க செய்தார். அவ்வாறு அதை நிலப்படுத்திய பிறகு பூமியின் வாழ்க்கை மீண்டும் தலைப்பதற்கு அவர் உதவினார். பூமியில் சில காலம் வாழ்வதென்று முடிவு செய்த வராக பெருமாள் தனது பட்சி வாகனமான கருடனை அழைத்து சொர்க்கத்திலிருந்து தனது வசிப்பிடமான வைகுண்டத்திலிருந்து தனக்கு பிரியமான கிரீடாச்சல மலையை எடுத்து வந்து தான் குறிப்பதாக தேர்ந்தெடுத்து ஓர் இடத்தில் அதை வைக்குமாறு கட்டளையிட்டார். அந்த இடம்தான் இப்போது திருப்பதி என கூறப்படுகிறது. திருமலையின் குன்றுகள் சுருண்டு கிடக்கின்ற ஒரு பெரிய நாகத்தை போன்று தோன்றுகின்ற அந்த தெய்வீக மலையின் பகுதிகளாகும். தனது பக்தர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கிய ஒரு இனிமையான வடிவத்தை எடுத்த அவர் பூமியில் தங்கி ஆனந்த நிலையம் என்று அழைக்கப்படுகின்ற மேல் திருப்பதி கோவிலின் புனித விமானத்தின் கீழே வாசம் செய்ய தொடங்கினார். வராக பெருமான் இந்த மலையில் வந்து குடியமர்ந்ததால் இப்பகுதியில் வராக சேத்திரம் என்ற பெயரும் பெற்றது. மீண்டும் வாழ்க்கை சுழற்சி துவங்கியது. அதே போல மரண சுழற்சியும் துவங்கியது. ஆனால் இந்த காலகட்டத்தின் அந்த அனைத்து காலகட்டங்களுக்கும் இடையே ஒரு வேறுபாடு இருக்கிறது. ஏனெனில் இது கலியுகம். குறைந்த வாழ்நாட்கள் மட்டுமே நிறைவேற்றப்படாத விருப்பங்கள் நிலவிய காலம் அது. மக்கள் தங்கள் விருப்பங்கள் நிறைவேற்றப்படாமலேயே தங்களது உழைப்பின் பலன்களை அனுபவிப்பதற்கு முன்பே அவர்கள் இறக்க தொடங்கினர். அது அவர்களுக்கு மாபெரும் கஷ்டத்தில் ஆழ்த்தியது. முக்கியமாக வாழ்வதற்கு முன்பே இறந்து போனர். கடவுளை கண்டுபிடிப்பதற்கோ, சரியான காரியத்தை செய்வதற்கோ, சரியான தர்மத்தை கடைபிடிப்பதற்கோ ஒரு பக்தன் என செய்ய வேண்டும் என்று கடவுள் எதிர்பார்க்கிறார் என்பது குறித்து தாங்கள் நம்பிய விஷயங்களை செய்வதற்கோ அவர்களுக்கு போதுமான நேரம் இருக்கவில்லை. தியானம் செய்வதற்கும் புனித யாத்திரைகள் மேற்கொள்வதற்கும் ஆயிரக்கணக்கான வருடங்கள் தயம் செய்வதற்கும் அவர்களுக்கு நேரம் இருக்கவில்லை. அதுவே கலியுகமாகும். இது ஒரு தீவிர பிரச்சனையா என்பதை உணர்ந்து கடவுளின் அனுகிரகத்தை பெறுவதற்கு போதுமான காலம் வாழ முடியாத நிலையில் இருந்த கலியுக மக்களுக்கு ஒரு தீர்வை கண்டுபிடித்தார் பரம்பொருள் விஷ்ணு பகவான் அவர்கள். முக்கியமாக ரிஷிகளிடம் வேண்டினார். தனது பக்தர்களின் பாவங்களை நீக்கி அவர்களது விருப்பங்களை நிறைவேற்றுகின்ற கடவுளான சுவாமி வெங்கடாஜலபதி என்ற அவதாரத்தின் வடிவில் விஷ்ணு பகவான் ஒரு தீர்வை வழங்கினார். கலியுகத்தின் இயல்பை பற்றி நேர பற்றாக்குறையும் கருத்தில் கொண்டு கண்களுக்கு புலப்படுகின்ற கூடிய விதத்தில் தன் பக்தன் தன்னை வழிபட்டு தங்களுடைய விருப்பமானவற்றை பெற்று செல்லும் விதத்தில் ஒரு திருவுருவச்சிலை வடிவில் இருப்பதென்று விஷ்ணு பெருமான் தீர்மானித்தார். பிறகு வெங்கடாசல மலையில் ஒரு திருவுருவச் சிலையாக சுவாமி வெங்கடாஜலபதி அவதரித்தார். துவக்கத்தில் காடுகளில் வசித்த மக்கள் மட்டுமே அவரை வழிபட்டனர். பின்னர் சங்கா என்ற அரசன் அவரை வழிபட்டான். அதன் பிறகு தொண்டைமான் அரசன் பகவானை கண்டுபிடித்தான்.
திருப்பதி வெங்கடாஜலபதி கோவிலின் முதல் கட்டிடத்தை அவன் கட்டினான். வரலாற்று புகழ்மிக்க மிக முக்கியமான அந்த புனித தலம் தொடர்ந்து மக்களை கவர்ந்து இழுத்து கொண்டே வந்தது. பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற்றும்படி வேண்டி அங்கு வழிபட வருகிறார்கள். இந்த முக்கியமாக பக்தர்களிடையே அச்சிறிய கோவில் விரைவில் பிரபலமாகியது, முக்கியத்துவத்தையும் பெற்றது. அவர்கள் கோயிலுக்கு கூட்டம் கூட்டமாக வரத் தொடங்கினர். பயணம் அதிகமான சிரமத்தையும் அதிக நேரம் பிடித்ததாகவும் இருந்த அந்த பண்டைய காலகட்டங்களில் கூட பக்தர்கள் தொலைதூரத்தில் இருந்து இக்கோவிலை நாடி வந்தனர். வழக்கமாக அவர்கள் தங்கள் குடும்பத்தினரோடு வந்தனர். புனித கோவில்களுக்கு புனித நதிகளுக்கு வந்து வழிபடும் இந்துக்கள் புனித யாத்திரை முறை அலங்காலத்திலேயே ஒரு சுற்றுலா வடிவமாக இருந்தது. மக்களிடம் நவீன காலம் நிலவுகின்ற எண்ணங்கள் முன்னுரிமைகளும் வெகுவாக வேறுபட்டுள்ள போதிலும் நாட்டிற்கு பயனளிப்பதாக ஒரு முக்கிய காரணமாக இன்றளவும் அது இருந்து வருகிறது. அங்கம், கோசலம், கர்நாடகம், காசி, குஜராத், கேரளம், சோழ பாண்டிய பிரதேசங்கள் போன்ற பல இடங்களில் இருந்தும் பக்தர்கள் சுவாமி வெங்கடாஜலபதியின் கோவிலுக்கு வந்ததாக இந்துக்களின் மகா புராணங்களில் ஒன்றான ஸ்கந்த புராணம் குறிப்பிடுகிறது. இந்த கோவில், அதாவது இந்த தலம் தோன்றிய காலத்தில் இதனை கண்டறிந்து ஸ்திரப்படுத்திய அரசர்கள் இக்கோவிலுக்கு வழங்கிய ஆதரவு தொடர்பான வரலாற்று குறிப்புகள் சமய நூல்களும் தற்போது இருக்கின்றன. அக்கோவிலில் பகுதியை ஆண்ட மன்னர்கள், பல்வேறு சாம்ராஜ்யங்கள் படைத்த தலைவர்கள், சமூகத்தில் முக்கிய உறுப்பினர்களோடு காட்டிய ஆதரவாலும் அர்ப்பணிப்பாலும் இக்கோவில் மிகவும் செயல்பட்டது. இத்தகைய தரமான ஆதரவு இந்த தலத்தில் அதிக அளவு பிரபலப்படுத்தியது. கோவிலை நிர்வகிப்பதற்கு ஒரு மிக உயர்ந்த வருவாயை ஈட்டி கொடுத்தது. ஆனாலும் இடைக்காலங்களில் நாட்டின் பிற பகுதியில் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே திருப்பதியை சுற்றியுள்ள பகுதியும் போரை சந்திக்க நேரிட்டது. இதுவே தவறான முடிவாகவே இருந்தது. அதாவது இஸ்லாமியர்கள் தாக்குதலில் இருந்து தங்களது எல்லைகளை காப்பாற்றுவதற்கு இராணுவ மற்றும் பேச்சுவார்த்தை முயற்சிகளில் இருந்து அரசர்கள் முழு மூச்சாக ஈடுபட்டனர். அந்த சண்டைகளின் விளைவாக ஏதுவாக இருந்த போதிலும் பெருமாள் வழிபடுவதற்கு மேல் திருப்பதி கோவிலுக்கு கோடிக்கணக்கான புனித யாத்திரிகள் தொடர்ந்து வந்ததை அந்த விளைவால் தடுக்க முடியவில்லை. பல ஆட்சியாளர்கள் அல்லது புதிய ஆட்சியாளர்கள் சமரீதியான உணர்வு எதுவாக இருந்த போதிலும் பக்தர்கள் மூலமாக கோவிலுக்கு கிடைத்து கொண்டிருந்த உயர்ந்த வருவாய் இரண்டு தரப்பினரும் விருக்கவில்லை. பின்னால் வெள்ளையர்கள் இப்பகுதி மீது ஆட்சி செய்த போதும் அவர் இதற்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை. இந்த கோவிலுக்கு சேவை செய்து பகவானை வழிபட்டு கோவிலை ஆதரித்த பக்தர்கள் ஏராளமான எண்ணிக்கையாக இருந்தனர். மரியாதைக்குரியவர்களின் எண்ணிக்கை இன்றும் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இதற்கு ஒருபோதும் முடிவு கிடையாது. ஆனால் இந்த மாபெரும் வரிசையில் முதலிடத்தில் இருப்பது ஒரு பெண். இவர் பல வழிபாட்டு சம்பிரதாயங்களை துவங்கி வைத்து ஆதரவுக்கான முன்மாதிரியாக விளங்கினார். கிபி 612 ஆண்டு நிகழ்ந்த ஒரு சம்பவம் எளிதாக மறக்கக்கூடும். குறிப்பாக தொடர்ந்து வந்த பொற்காலத்தை கருத்தில் கொள்ளும்போது கால மாற்றங்கள் இது தொலைந்து போகாமல் இருக்கும் விதத்தில் இந்நிகழ்வு பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு கோவிலின் உற்சவங்களில் உள்ள கற்களில் பொறிக்கப்பட்டுள்ளது. வெங்கடாசலம் மலையில் உச்சியில் சுவாமி வெங்கடாஜலபதியின் உருவத்தை பக்தர்கள் கண்டறிந்த நாள் முதலாக அது கருவறையிலிருந்து வந்துள்ளது. இவ்வுருவத்திற்கு துருவமூர்த்தி என்று பெயர். இது மூலமூர்த்தி என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. இந்த தெய்வீக திருவுருவம் முதலில் ஒரு எளிமையான கட்டிட அமைப்பில் வைக்கப்பட்டிருந்தது. காலப்போக்கில் பலரது ஆதரவோடு இக்கோவில் அதிக இடவசதி கொண்டதாக ஆனது. வழிபாடு விரிவானதாவது, காணிக்கை செழுமையடைந்தன. கடவுளுக்கு அதிகமாக செய்யப்படும் என தங்களுடைய இன்பமூட்டிய விஷயங்கள் கடவுளுக்கு கொடுக்க வேண்டும் என பக்தர்கள் விரும்பினர். கடவுள் என்பவர் ஆசைகளுக்கு விருப்பங்களுக்கு அப்பாற்பட்டவர் என நாம் நம்பினாலும் கூட மனித புலனுக்கு சிறப்பானதாக தோன்றுகின்ற பொருட்களை கடவுளுக்கு படைப்பது சரியல்ல என்ற உணர்வு நமக்கு ஏற்படுவதில்லை. ஓர் இருக்கை வசதி, மலர் நறுமண, உணவின் ருசி போன்றவற்றில் சில காணிக்கைகள் வெவ்வேறு தன எண்ணத்தின் மூலம் இரு பிரபஞ்சத்தின் உருவாக்கிய அந்த மகா சக்தியை ஒற்றில் எவ்வளவும் நெருங்கக்கூட முடியாது என்பதை மனிதம் புரிந்திருந்தாலும் நாம் படைக்கின்ற மிகவும் ருசியான உணவு பதார்த்தங்களை கடவுள் ருசிக்க வேண்டும். நாம் வழங்குகின்ற மிக வசதியான இருக்கையில் அவர் அமர வேண்டும். நம்மால் கொடுக்க முடிகின்ற மிக மென்மையான படுக்கையில் அவர் துயில வேண்டும் என நாம் விரும்புகிறோம். முக்கியமாக காலப்போக்கில் அதிகமாக தூரத்தில் இருந்து வரும் பக்தர்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் இந்த லட்டு தோன்றியது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.